இன்சைட் சினி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பார்க்க போகிற திரைவம்சம் ப்ளஸ்ட். பார்த்திங்கன்னா இந்த படம் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உண்மையிலேயே அர்ஜுன் ஹீரோ நடிச்சிருக்காப்புல, அபிராமி, அப்புறம் பிரித்தி முகுந்தன், இந்த 3 பேர் வந்து ஒரு ஃபேமிலி. ஏற்கனவே வந்து இவர் பார்த்திங்கன்னா ஒரு மெடிக்கல் வச்சு நடத்திட்டு இருப்பாப்புல. அதுபோக கராத்தே ஸ்கூல் மாஸ்டர் இருப்பாப்புல. அந்த பொண்ணு வந்து ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகல. அந்த பொண்ணை வந்து இவங்க சில பேர் வந்து அந்த சீண்டல் பண்டையில் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு அது தெரிஞ்ச கராத்தை வச்சு அதை அடிப்பாப்புல. நிறையா ரகலை பண்ணிட்டு வரனால அபிராமி வந்து வீட்டில் அபிராமியே வந்து அந்த ஹீரோவோட அம்மா அவங்க வந்து சொல்ல, இப்படி பெண்ணை பிறந்துட்டு இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நாளைக்கு எதாவது பிரச்சனை வந்துருப்போம்னு சொல்லிட்டு வாப்பில. அந்த டைமில் பார்த்திங்கன்னா மெடிக்கலில் இருக்கிற ஒரு பெரிய ரபடி கும்பலோன்னு இருக்குது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெளிநாட்டில் மந்திரிக்கு வந்து ஒரு இந்த லஞ்சம் கொடுக்க பணம் வந்து அனுப்புறதுக்காக வந்து அவாலா பணம் அனுப்புறதுக்கு இது வேண்டியிருப்பாங்க. அந்த கும்பல் மூலிமா ஒருத்தவங்க வந்து போய் ஒரு போலீஸ் இதில் துப்பாக்கி ஷூட்டில் குண்டடி வெட்டிருப்பாங்களா. அதுக்கு மருந்து வாங்க போனால் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி ஒரு ரவுடி கும்பல் வந்து ஒருத்தர் அனுப்புவாங்க. அவன் போய் பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கலில் வந்து இந்த பிரித்தி முகுந்தன் அந்த ஹீரோ வந்து அவன் வந்துருப்பா. அவங்க இந்த பிரச்சனையில் பார்த்தீங்கன்னா அவன் அடிச்சு போடுவான். அது கேஸ் ஆகி போய் பார்த்தீங்கன்னா அந்த அபலா பணம் அது மாத்திரக்குண்டான 100 ரூபா நோட்டு வந்து இதில் வந்து ஒரு இவங்க சண்டையில் வந்து அவங்க கொஞ்சம் மாற்றி மணி பர்ஸில் எடுத்து போயிடலாம். அவன் வந்து இந்த பிரச்சனைக்காக பிரித்தி முகுந்தன் அர்ஜுன் வீட்டுக்கு வந்து அவங்களை அடிக்க வருவாங்க. இப்போ அவங்க அடித்து இவங்க கொண்டு மண்ணில் போச்சிடுவாங்க. அந்த பார்த்தீங்கன்னா இருக்கிற இன்னொரு வில்லனுடைய மணி பர்ஸை மாற்றி எடுத்துருப்போம். ஒரே மாதிரியாக இருக்குது. அந்த பத்திரம் விட்டு அதில் போயிரு. சில கையப்பில் சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க போய் கட்டையில் அப்போ எங்களோட 10 ரூபா நோட்டு இருக்குது, அதை எடுத்து எனக்கு போகலாம்னு அப்படியே எடுத்து பார்க்கல தான் இருக்குது. அது கொடுக்கலாம் வேண்டாமான்னு கேட்கல. வேண்டாம், இதனால் வந்து ஒரு கல்குவாரி பிளான் பண்ணி ஒரு மலையே இதாகுது, அப்போ வந்து மக்கள் இழக்கிறாங்க, வேண்டாம்னு சொல்லி எரிச்சான்னு சொல்லி பிரித்தி முகுந்தன் சொல்லுவாப்புல. அந்த கலகலப்பான படம் தான் உண்மையிலே நேரில் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உண்மையிலே ப்ளஸ்டர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே வந்து அவ்வளோ ஒரு அற்புதமான. ஆனால் அந்த குடும்பமே வந்து கராத்தே குடும்பங்கிறது வந்து காய்க்கிறாங்க. ஒரு சூழ்நிலைக்கு பெண்களுக்கு இப்படித்தான் இருக்கணுங்கிறது இந்த படம் வந்து எடுத்துக்காட்டுது. உண்மையிலேயே இந்த படம் வந்து போட்ட ஒரு 2.5 மணி நேரம் நல்லா விறுவிறுப்பாக சூப்பராக போகுது, அருமையாக இருக்குது. இந்த படத்தை திரையில் பாருங்கள். உண்மையிலேயே அபிராமி, அர்ஜுன், பிரித்தி முகுந்தன் இவங்கெல்லாம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. படம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. ப்ளஸ்டர் படம் சூப்பராக இருக்குது.